அண்ட் எல்லாரும் நாங்கள் இல்லைனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா டர்ட்டி பொண்டாட்டி. ஓகே, லெட் கெட் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காணிச்சா ஒரு அழகான மேரேஜ் ஆகுது தான் நினைக்கிறாங்க. செம்ம கிராண்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடு அந்த வீடு மாற்றி மாற்றி ஓடி எல்லாம் ஊக்கம் அப்படியே பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு ரூமில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கான். இவனையா நான் கட்டிக்க போகிறேன், சார் நான் கொடுத்து வச்சாங்க. ஆனால் என்ன இவன்கிட்ட இருந்து ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, பொண்டாட்டி சைட் அடிக்க கூட விருப்பம் இல்லையா என்ன எனக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்டா அது டே தான். ஸோ டே இப்படி பேசிட்டு சரிதான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேனோ அது எனக்கு தான் தெரிய போகுது. ஜான் ஜங்குக் பேர் நல்லா தான் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆள் மட்டும் இல்லைன்னு வையேன், அவ்வளோதான். இந்த மேரேஜை விட்டுட்டு ஓடி போயிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டே பிளான் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூமிங்லாங்க இன்னொரு ரூமில் காட்டினா சரிம்மா ரெடி ஆயிடுச்சு. டே இங்கே பாருடா, சிடு சிடுன்னு இருக்காதுண்ணே, எப்போ பார்த்தாலும் கொஞ்சமாவது சிரிண்ணே, சும்மா எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏமா நீ வேற கொஞ்சம் அமைதியாக தான் இராமா. டே இங்கே பாரு, அம்மா அஞ்சு மாதிரி இந்த எதிர்த்து பேச தெரியாமல் இப்படிலாம் இருந்ததுலாம் போதும்னே. இங்கே பாரு 3-4 மந்த்ஸில் எனக்கு வந்து பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் புரியுதா, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு சரியா. அம்மா நான் உன் பையன்மா, நீ அம்மா அந்த மாதிரி பேசு. துறைக்கு இது ஒன்று தான் குறை, நான்லாம் சொல்லாட்டா நீ ஒன்றுமே செய்ய மாட்டாடா, தத்தெடுத்துக்கலான்னு போடாந்தாட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அம்மாவும் அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா டேவோட ரூமுக்கு தான் டேவோட அப்பா வராரு. தேவம் போலாமாப்பா, போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேயும் இப்போ வந்து அழகா ஒயிட்டில் அப்படியே கோட்டு பேண்ட்டெல்லாம் போட்டு அப்படியே அழகா கையில் வந்து ஒரு பொக்கையை வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா கூட தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போதே டேயோட மனசில் பையன் பார்க்க அழகாக இருக்கணும், பையன் பார்க்க அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அவன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாமோ நினச்சிட்டு வரான். ஸோ இப்போ தியாங் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அவங்க ஒரு போசன் செம்ம மட்டு கஷ்டான பாடியோட அவ்வளோ அழகா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே டேக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அவன் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக ஜங்குக்கு இன்னும் எவ்வளோ நேரம் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே டேயை பார்த்தோன்னா லைட்டாக மிஸ்மேரஸ் ஆகி இப்படி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா டே அவ்வளோ க்யூட்டாக அழகா அப்படி வந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பரவாயில்ல, பையன் கியூட்டா அழகாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் டே தான் அப்படியே வரான். வந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். ஜங்குக் தேவனோட கையை கூட பிடிக்கல, அப்படியே 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஃபாதர் வந்து எல்லாமே ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வாழணும், இப்படியே வந்துட்டு நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரேயர் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் தியாங்க பார்த்தா அங்கே நின்றுட்டு என்ன யார் அது இங்கே 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 பாருங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். லைட்டாக பார்த்தா தியாங் தான். இப்போ அப்படியே டிங்னு கண்ணடிக்கிறான். ஜங்குக்கு ஷாக்காயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் குடிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க இங்கே தியாங் தான் அப்படியே வந்துட்டு ஜங்கு கூட கையை இருத்திக்கா பிடிச்சிக்கிறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே கையை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனாலும் முடியல. அப்படியே தியாங் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். இதை வந்து அவன் கையை பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஜங்கு கூட கை எங்கெல்லாமோ படுது, அதெல்லாம் தெரியாமல் தியாங் வந்து இங்கே சிரிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி இருக்கு, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே வேர்த்து வடின்னு மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. இப்போது ஃபாதர் தான் கரெக்டாக ஜான் ஜங்குக்கா இனி கிம் தேவாங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமா அப்படின்னு கேட்கும்போது எங்க ஜங்குக்கா ஐயோ என்ன பண்ணுறான் உடால் அதே முடிச்சிருவோம் போல, ஐயோ டே விட்ரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே தேவனா என்ன இவர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு எதுவும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்தோம்னா தேவன் தான் அப்படியே வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கூப்பிட இந்த ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு ஏன்னா என்னப்பா ஜங்குக் என்ன கனவுல இருக்க. ஜியான் ஜங்குக்கா இனி கிம் தேவாங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமா கிம் தேவாங் ஜியான் ஜங்குக்கா ஏன்னா கிம் தேவாங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் ஃபாதர். சரிப்பா ரொம்ப நர்வஸாக இருக்காப்ல அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் அங்கேருந்து சிரிக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் தேவன் கிட்ட கேட்க தேவங்க ஓகே அப்படின்னு ஆமாசாமி போட்டுறான். போட்டோன்னே ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கையும் சேர்த்து வச்சுட்டேன். இனிமேல் எப்போவுமே 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும். எந்த சமயத்துலையும் 2 பேரும் விட்டு கொடுக்கவே கூடாது புரியுதா. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபாதர் அப்படியே நல்லா பிடிச்சி கையை வச்சு பிடிச்சி கொடுத்துட்டு யூ மேக் கிஸ் நவ் அப்படின்றாங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே ஏன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே தியாங்கா ஜாலி கிஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இங்கே ஜங்குக் தான் அப்படியே தியாங்கோட கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலாம் வேற. ஜங்குக் ஏன்னா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு கையில் ஃபோர்ஹெட்டில் இதெல்லாம் வேணாம், எனக்கு லிப்ஸில் தான் வேணும், கிஸ் கொடு
அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அங்கே தேவங்களோட அம்மாலாம் ஐயோ பையனை பெற்று வச்சிருக்கனா இதை பெற்று வச்சிருக்கனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்லாம் அப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி கலவரம் ஆயிடுச்சு. இங்கே ஜங்குக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நர்வஸாக நின்றுட்டு இருக்கான் ஷாக்காட்டே பார்த்துட்டு. இல்லாட்டும் அது வந்து உனக்கு எனக்கு ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளும் இல்லை, நீங்கள் என்ன கிஸ் பண்ணலாம் கிஸ் கிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கா வேறு வழியே இல்லை, அப்படியே பிடிச்ச லைட்டாக தேவங்களோட லிப்ஸில் வச்சு எடுக்க தேவங்க அவ்வளோதான் மூஞ்சிலும் சுருங்கி போச்சு. என்ன ஜங்குக் இவ்வளோதான் நான் கிஸ்ஸு சே நானும் என்னலாமோ நினச்சேன், உனக்கு இவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்க போல தேவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க மூஞ்சி சுருங்கி போயிடுது. இங்கே ஜங்குக் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டாட்டா போட்டாங்க, வந்து அப்படியே கீழே இறங்குறாங்க. ஸோ அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் போகுது. ஜங்குக்கை விட்டுற மாதிரி தெரியல, அங்கங்கே தடவிட்டு அங்கங்கே பிடிச்சிட்டு அப்படி தான் ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. தேவங்க ஜங்குக்கும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து காலேஜ் லாஸ்ட் இயர், தேவங்க வந்து செகண்ட் இயர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான எக்ஸ்ட்ராவர்ட். ஸோ ஜாலியாக இருப்பா எல்லாருக்கிட்டேயுமே. அண்ட் ஜங்குக் கிட்ட வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜங்குக் சைட் வந்தால் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான். அதுக்குன்னு கோல்டும் கிடையாது, ஜாலி டைப்பும் கிடையாது. அதுக்கு மிடில் சிரிப்பான், ரொம்ப சிரிக்க மாட்டான், ரொம்ப எதுவும் பண்ண மாட்டான். சரியான இன்ட்ராவர்ட். ஸோ ஒரு இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி தானே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேடா இப்போ அவங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அடுத்த சீனில் காட்டினா எங்கள் ஜங்குக் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் இருக்கான். எப்போவுமே அவங்க தான் பயந்து பயந்து வருவான். இன்றைக்கி பார்த்தா ஜங்குக்கு அப்பவுமே சரியில்லை, இப்போ என்னென்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே, பயமாக இருக்கு. டே ஜங்குக்கா இப்படியே குதிச்சுன்னு ஏன் இங்கேருந்து லைட்டாக அடியோட தப்பிச்சிடலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ பால்கனி வந்து அப்படியே காலை தூக்கி போட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ கரெக்டாக ரூம் டோர் திறந்துட்டு ஜங்குக் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. திரும்பி பார்த்தா தேவம் வந்துட்டான். ஸோ ஜங்குக் அப்படியே ஒழுங்காக வந்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ராகிறான். சொல்லுது என்ன ஜங்குக் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே தேவம் வந்த பாலெல்லாம் அதில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் வர இங்கே ஜங்குக் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கான். தேவம் அது வந்து நான் இங்கே என்ன ஜங்குக் ஏன்னா என்கிட்ட தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக் அப்படியே வாலோட லாக் பண்ணிட்டு என்னோட ஹாட்டான புருஷன் என்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி அப்படியே தேவன் அவன் இடுப்பில் வச்சுக்கிறான். இங்கே ஜங்குக்கா அப்படி வியர்டாக பார்க்குறான். தேவன் அது வந்து கை பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்கள் வைக்காம வேறு யார் வைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே தியாங்கா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்கு. ஜங்குக்கு அப்படியே ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைவருக்கு என்னென்னலாமோ இல்லை பண்ணுது. பட் எல்லாத்தையும் வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ தேவங் தான் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸுக்கும் தேவனோட லிப்ஸுக்கும் ஜஸ்ட் 1 inch தான் கேப் இருக்குது. ஸோ தேவன் அப்படியே வந்துட்டு இச்சிதா 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 ஜங்குக் மாமா இச்சிதா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வர இங்கே தேவனை பிடிச்சி டக்குன்னு தள்ளிட்டு தேவன் நீ போய் தூங்கு, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறேன். சரி எனக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகும். ஓகே அப்போ நீ போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவா அப்போ. ஏன் 2 பேரும் ஒன்றா போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஸ்மிக் பண்ணுறான். ஸோ இங்கே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தேவனை பார்த்துட்டு ஏன் 2 பேரும் வாட்டர் சேவ் பண்ணலாமே, அதுக்கு தான் எங்கள் வீட்டில் நிறைய தண்ணி இருக்குது, நீ போய் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தள்ளிக்கிட்டு கதவை அடிச்சிடறான். ஏங்க கதவை தருங்க அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே போயிட்டு கதவை பூட்டிட்டு நீ போய் குளி தேவம் அப்படின்னு சொன்னானே தேவங்க குளிக்க போயிடுறான். அப்போ தண்ணி சவுண்ட் கேட்டுருந்தான். ஜங்குக்கு அப்படியே கதவை திறந்து வச்சுட்டு பெட்டில் வந்து உட்காந்துடுறான். ஸோ தேவங்க லாக் பண்ணியிருப்பான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா தேவங்க அப்படியே டவலோட வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஜங்குக்கா எல்லாத்தையும் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாம் அப்படியே தூங்கிடலாம் தான் நினச்சேன். நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுன்னு அனுப்பி வச்சுட்டீங்க. இப்போ நான் ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு வரல, அவங்க ட்ரெஸ்ஸு தான் இருந்தால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் செலக்டிவாக. சிங்க ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு ஒன்று இருக்குது நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கபோர்டை தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு அவனுக்கு அப்போது அவனோட ஸ்டொமக்கில் ஏதோ அப்படியே ஊறுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா தேவன் தான் அப்படியே ஜங்குக்கு வந்து பேக் ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். செம்ம க்ளோஸாக இருக்கான். இங்கே ஜங்குக்கு அப்படியே மூச்சு பேச்சே இல்லை, விட மாட்டான் போலேயே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போது ஜங்குக் தான் கொஞ்சம் தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. தேவன் கேட்கவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான் கெட்டியம்மா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஹைப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே தேவன் தான் ஜங்குக் நம்ம வேணா ட்ரை பண்ணலாமா, ஏன்னா நம்ம வேணா எதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை
கை எங்கேயோ போகுது கீழே. ஸோ இதை பார்த்தோன்னா ஜங்குக் அப்படியே கை பிடிச்சிட்டு நான் ட்ரெஸ் இதுதான் ட்ரெஸ்ஸு, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸு டவல் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு உள்ளே போயிடறான். இப்போது தியாங் தான் மிஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அந்த ட்ரெஸ் அப்படி ஸ்மெல் பண்ணுறான். அதில் ஜங்குக்கோட ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ அதை ஸ்மெல் பண்ணிட்டேன். என் புருஷனோட ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்குது. ஜங்குக் மாமா போடா பொறுக்கி பையா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே ஆசைன்னு, அதெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுன்னு. இருடா என்கிட்ட மாட்டாமையா போவ அவனே, இரு ஒன்று கோழி குஞ்சு சூப்பு வைக்கிற மாதிரி ஒன்று வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ பெட்டில் போய் உட்கார உருண்டு பார்க்குறான். ஜங்குக் வர மாதிரி தெரியல. ஜங்குக் வேணுக்குன்னே தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அது மேலே உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். தூங்கிருவானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கான். பார்த்தா இன்னும் தேவை ஆன்லைனே காமிச்சிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பர் அப்படியே ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி காணிக்குது. ஸோ இதை பார்த்துன்னு தான் ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேவங்க எப்பவுமே தூங்கியிருப்பான். ஸோ அவன் ஃபோன் வந்துட்டு ஆனில் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு ஓ தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பக்கத்தில் வரான். வந்துட்டு தேவை பார்த்தா பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். என்னடி பேபி மாதிரி இருக்கான், ஆனால் பண்ணுறதெல்லாம் டர்ட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே தேவங்க ஒழுங்காக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே பெட்ஷீட்லாம் மூடி விடுறான். இப்போது அப்படியே தான்டா கொஞ்ச நேரம் ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டு இருக்க. சடனா ஏதோ ஒன்று வந்து டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா தியாங் தான் அப்படியே ஜங்குக்கு மேலே காலெல்லாம் போட்டு அப்படியே நல்லா ஜங்குக்கோட ஷெஸ்ஸில் அப்படியே தலையை நல்லா பரி பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் கையை அப்படியே கொடுத்து தியாங் இன்னும் க்ளோஸாக இழுத்து அப்படியே படுக்க வச்சுக்கிறான். ஸோ என்னாச்சுன்னு தெரியல, தலைவர் இதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே தியாங் தான் முதல்ல எந்திரிச்சிட்டு அப்படியே சிமிட்டி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா சன்லைட் அழகாக வந்து தியாங்கோட ஃபேஸில் கிஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது தியாங் தான் அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு பார்த்தானே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துட்டு லைட்டாக போய் ஜங்குக்கோட லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு இதில் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறான். பட் எந்திக்கல. என் புருஷனுக்கு ஒன்றும் தெரியல. என்ன சரி புருஷா இருடா உனக்கு இருக்கு, உடனே ஹாட் டேடியை மாற்றி காட்டுறேன்னா இல்லையா பாரு, இல்லைனா என் பேர் தியாங் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 3 days வெயிட் பண்ணுடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாங் சிரிக்கிறான். இப்போ சிரிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்தா ஒரு ஷர்ட் போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட்டில் உள்ள 2 பட்டன் அப்படி ரிமூவ் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு 2 ரிமூவ் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 பட்டன் அப்படி ரிமூவ் பண்ணி விட்டாரான். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட அந்த பிளெயினான ஒயிட்டான செஸ்ட் அப்படியே வெளியே தெரியுது. என்ன இவனுக்கு என்னோட பெரிய செஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோடதுல கை வச்சு ஜங்குக்கூடதுல கை வச்சு அமைக்க பார்த்துட்டு இருக்கான். பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஏரியாவை போய் செக் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கா எதுவும் மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கு ட்ரீமில் பார்த்தா தியாங் தான் அப்படியே மேலே வந்துட்டா. ஆரம்பிக்கலாமா பேபி அப்படின்னு சொல்லிட்டா ஜங்குக்கு என்ஜாய் பண்ணி செம்மையாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இது யோசிச்சோன்னா ஜங்குக்கு அப்படியே கண்ணை பதறி அடிச்சுட்டு திறந்து பார்த்தா அவனுக்கு ஏதோ மாதிரி வெட்டாக ஃபீல் ஆகுது. என்னது கர்மம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஹெட் அப்படியே கீழே டவுன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது தியாங் ஒரு மாதிரி அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஜங்குக்கு கண்ணெல்லாம் வீடாகுது. இப்போ அப்படியே தியாங்க தான் தட்டி எழுப்பிட்டு இருக்கான். தியாங் முழிச்சுதான் இருக்கான், ஆனால் நடிக்கிறாப்புல அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கா என்ன அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மண்டலம் சிறுன்னு ஏறுது. என்னடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தியாங் அப்படியே வந்துட்டு நல்லா பைட் பண்ணி அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கா அப்படி ஏதோ ஹைப் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. இங்கே தியாங்கோட கை ஸ்லோவாக ஜங்குக்கோட கீழே வந்து ரப் பண்ணுது. அவ்வளோதான் இங்கே ஜங்குக்கு புரிஞ்சிருது இவன் மேனுக்குனே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியாங்க பிடிச்சி தள்ளி படுக்க வச்சுட்டு தியாங் சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கெல்லாம் தெரியும் நீ முடிச்சுதான் இருக்குன்னு. என்ன பண்ணிட்டு இருக்க காலையிலே? சும்மா தான். ரொமான்ஸ்லாம் பண்ணக்கூடாதா? நீங்கள் தான் எப்பவும் பண்ணுமா? பாட்டம்லாம் பண்ணக்கூடாதா என்ன? சும்மா இருந்தேன். இங்கே பாரு நீட் டைம், இதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை. பட் நான் ரெடியாக தான் இருக்கேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். டியாங் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்குக் கெஞ்சி போக போடா பசக்கிட்ட பையன் உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தான் அங்கே ஜங்குக் படுத்துருவாள்ல. ஸோ அப்படியே அதில் அப்படியே அந்த தலைவாணியில் அப்படியே ஃபேஸை வச்சுட்டு ஐயோ என் புருஷனோட ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டு தேவங்க ரெடியாக இருப்பான். ஸோ இப்போ ஜங்குக் வந்து அவனோட புல்லட் தான் எடுக்கிறான். எடுத்தோடனே இங்கே ஜங்குக்கோட அம்மா தான் வந்துட்டு டேய் ஜங்குக் என்னம்மா என்னாச்சு? டேய் தேவங்க கூட்டு போடா, அவனை விட்டுட்டு போகிறேன். ஏன் அவன் வரமாட்டானா? வண்டியிலே என்ன? டேய் அவன்கிட்ட எதுட்டா வண்டி? நீ தானடா ஹஸ்பண்ட், நீ தானே கூட்டு போகணும். 2 பேரும் ஒரே காலேஜ் தானே, அப்புறம் என்ன ஒரே காலேஜா? ஆமாம் ஒரே காலேஜ் தானே, அது கூட தெரியாதா? நாயே அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்று தெரியல. அம்மா உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. தெரியும்டா தெரியும், நல்லா வக்கனே தெரியும். பெத்து போட்டிருக்கேன் பார்க்க தான். உங்கள் அப்பா எப்படிரா இருக்கான், நீ எப்படிரா இருக்க?
ஐயோ உங்கள் அப்பா எனக்கு பிறந்ததுன்னு சொன்னாலே எனக்கு வாயெல்லாம் குசுது. உங்கள் அப்பா என்ன எப்படி இருந்தார் தெரியுமா? ஆனால் நீ இருக்கியே சரியான இன்னசென்ட். நான் தான் உன்னை இப்படி வளர்த்துட்டேனா இல்லை நீ தான் இப்படியே வளர்ந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா காண்டில் கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தை அவங்க சிரிச்சிட்டே வந்து புல்லட்ல ஏறி உட்காரான். சரி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக்கு அம்மா தான் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே தியாங் போகிற வழியெல்லாம் ஜங்குக்கு சும்மாவே விடல. அப்படியே ஷர்ட்குள்ளெல்லாம் கை விட்டுறது என்ன, ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். ஆனாலும் இங்கே தியாங் அவன் கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறதாவே இல்லை, அப்படியே பிடிச்சி ரப் பண்ணுறது என்ன, ஏதோ பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஃபைனலாக ஜங்குக்கு அப்போ தான் பெருமூச்சு விட்றாங்க. என்னன்னு பார்த்தா காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு பார்க் பண்ணிட்டு சரி தியாங் போ, என்ன இப்படியே போகணும்னு சொல்லிட்டு நான் பொண்டாட்டில எதுவும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ஜங்குக்கு தான் அப்படியே தேடிட்டு என்கிட்ட காசு கூட இல்லை, இப்போ உனக்கு என்ன தரது, உனக்கு கிச்சதான் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ தியாங் அப்படியே தலையிலே அடிச்சுட்டு உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான், என்னோட தப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்ச பக்கத்தில் எடுத்த ஜங்குக்கோட லிப்ஸ்லேயே நச்சுன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து தியாங் குடுகுடுன்னு ஓடிடுறான். இங்கே ஜங்குக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணவே முடியல. என்ன இப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். லிப்ஸில் கை வச்சுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவனோட அந்த மிரரில் தான் பார்க்குறான், பைக் மிரரில். என்னடா பண்ணாங்க, ஐயோ ஏன் ஜங்குக்கா ஏன் ஹார்ட் வெளியே வந்து விழுற அளவுக்கு இப்படி துழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் காட்டினா தியாங் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு தியாங்க நல்லா தானடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை கல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு இருக்க. டி இலவிட்ட பயலே ஜிபனு என்னடா ஆச்சு, இதுக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லைடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. அமைதி என்னடா, இதுதான் சீக்ரெட், வெளியே சொல்லக்கூடாது. என்ன சீக்ரெட்டா? காலேஜ் இதை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருக்கு. ஏதோ பைக் ஸ்டாண்டில் ஜங்குக் சீனியரை பிடிச்சி கிசடிச்சியா? என்னடா நடக்குது? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் இதுக்கிட்ட ஜங்குக் சீனியரா? ரொம்ப பண்ணாதடா, எனக்கு கல்யாணம் ஆனதே ஜங்குக் சீனியர் கூட தான். தியாங்க என்னடா ஏன் இப்படி வாயை பொழுதுட்டு இருக்க? எப்படிடா நீ போய் ஜங்குக் சீனியர் இன்னசென்ட் அவரு? தெரியும். அப்புறம் எப்படிடா? இது பிஸ்னஸ் ப்ரப்போசல்டா. அம்மா அப்பா சொன்னாங்க பிஸ்னஸ் பார்ட்னர், ஸோ கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் என்னவோ ஏதோ நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஜங்குக்கு அவனுக்கு என்ன சுத்தமாக தெரியல, ஆனால் எனக்கு அவனை தான் நல்லா தெரியுமே. அதனால தான் சரி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னடா அதுக்கு? மச்சான் கலக்குடாவோ. ஆனால் பாவண்டா நீ, அது ஒன்றும் நடந்திருக்காதுல்ல. ஜிமன் வாயை உடச்சு தள்ளிடுவேன் போடாந்தால. உண்மையாக தானே தான் சொன்னேன், அதுக்கு ஏன்டா கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சிரிக்கிறான். இப்போ தியாங் தான் அப்படியே பாருடா இன்னும் 3 டேஸில் அந்த ஜங்குக்கு என் மேலே பாய வைக்கல, நான் கிம் தியாங் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீரப்பா பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஜிமின் தான் எத்தனையோ பொண்ணுங்க செலக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா, ஐயா அதுக்குள்ளேயோ மயங்கலையோ உங்களுக்கு மயங்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவனை மயங்க வைக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ அப்படியே தான்டா அப்படியே ஈவினிங் போல் காட்டினான். தியாங் தான் அவனோட ரூமில் எதையோ போட்டு தேடிட்டு இருக்கான். எங்கே காணும், எங்கே தான் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் தான் அவன் கொண்டு வந்த அந்த லக்கேஜில் அப்படி தேடுறான். அது கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இது காணும், ஐயோ எங்கே போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். கடைசியில் ஏதோ ஒரு ரெட் கலரில் ஒரு கிளாத் எடுத்துட்டு இப்போது அதை பார்த்து ஒரு ஸ்மெக் பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு இங்கே வெளியே போயிருப்பான் போல். இப்போ தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்துட்டேன் அம்மா ஒரு காஃபி மட்டும். சரிடா நான் வந்து தரேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அதில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ காஃபியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சிட்டு அம்மா அவன் வந்துட்டானா வீட்டுக்கு? வந்துட்டானே, நீ தானே கொண்டு வந்து விட்டேன். இல்லைம்மா அவன் ஏதோ அன்னைக்கு ஜிமனா அவன் ஃப்ரெண்டு அவன் கூட வரேன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியேடா வந்துட்டான், சரி நீ எதுக்கும் அவன் நீயே கூப்பிட்டு வரது நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் பேசிட்டே அப்படியே சரிம்மா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு தான் வரான். வந்து பார்த்தா ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி நல்ல ஃப்ரேக்ரன்ட். ஸோ அப்படியே உள்ளே வரான். மொத்தமாக வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். வந்து பார்த்தா தியாங் தான் அப்படியே வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை வச்சு எதையோ நோண்டிட்டு இருக்கான் டக்குன்ட்டு. ஸோ அப்படியே சுவாரஸ்யமாக எதையோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணுறான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு என்னத்தை பார்க்குறான், இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அவன் ஐஸை பாட்டு பார்க்குறது விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே பார்க்குறான். பார்த்தா தியாங்க ஒரு ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கான், அவ்வளோ தெரியுது. ஆனாலும் ஜங்குக்கு அப்படியே கண்ணை டக்குன்ட்டு திருப்பிட்டு தியாங் நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா ஜங்குக் அப்படின்னு சொன்னாலும் தான் தியாங் இன்னும் பலமாக பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்தேன் சொல்லாமே இருந்துருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடிடுறான். இங்கே தியாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு நீ சிரிக்கணும் தானடா, இருடா மௌனி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த
லேப்டாப் திறந்து வச்சு பைபிளில் பல்லான படத்தை அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே தோத்துட்டே வெளியே வரான். ஸோ சத்தம் போடாமல் வெளியே வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் மறுபடியும் இந்த ஏன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தியாகம் பார்த்தா ஜங்குக் வரதை சென்ஸ் பண்ணிடுறாங்க. சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கம்ப்யூட்டர் வந்து பெட்டில் வச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். அது அப்படியே நல்லா ஜங்குக்கு தெரியல மாதிரி அப்படி தள்ளி படுத்துட்டு ஒரு மாதிரி அதை அப்படியே காலில் கையில் அப்படி தூக்கி வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு என்னத்தை இவன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் கண்ணில் பட்டதோ ஏதோ ஒரு காட்சி. அதை பார்த்தோன்னா கண்ணெல்லாம் அப்படி விரியுது. தேவம் என்ன பார்க்குற? ஜங்குக் அது ஒன்றும் இல்லையே. அது முதல்ல இங்கே கொடு, லேப்டாப் இங்கே கொடுங்க. எந்த ஜங்குக்? ஒன்றும் இல்லை, எதுக்கு நான் தரணும், விடுங்க, உங்கள் லேப்டாப் தானே, நான் யூஸ் பண்ணிட்டு தரேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அதை பார்த்தா விடு விடு குட்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்க. எங்கள் தேவன் அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி ஹைட் பண்ணிட்டேன். அவன் பின்னாடி எடுத்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் வந்து அவன் லேப்டாப்பை வாங்க வரான். பட் தேவன் இங்கே தராதனால அப்படியே ஸ்லிப்பாகி ஜங்குக் தேவன் மேலே விழுந்துறான். இப்போ விழுந்தோடனே தேவன் தான் என்ன ஜங்குக் இதான் பண்ண போல தோணுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜங்குக் அப்படியே பார்க்குறான். தேவங்க செம்ம ஹாட்டாக அவன் பக்கத்தில் இருந்து வர ஸ்மெல்லு அதெல்லாம் ஜங்குக் அப்படியே வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தேவங்க அவள் கரெக்டாக ஒரு டோர் நாக் ஆகிற சவுண்ட் தான் கேட்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே அவள் லேப்டாப்பை வாங்கிட்டேன், திறந்து அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கு தேவம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ தேவன் அப்படியே பெட்டில் ஏறி வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வெளியே இருந்து பார்த்தா ஜங்குக் சொல்லுங்கம்மா தேவங்க இருக்கானாடா? இருக்காம்மா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்கான். சொல்லுங்கள். இல்லைடா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பார்ட்டி இருக்கான் அப்பாவோட சைட்லேருந்து. அப்பாவுக்கு உடம்பு முடியல, போக முடியாதுன்னாரு, தலைவலிக்கு தான் அவருக்கு. அதனால நீயும் அவங்க அந்த பார்ட்டியை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்களேன்டா. அம்மா வேற என்னைக்கும் போகலாமா, இன்னைக்கு போக முடியாது. டேய் போயிட்டு வாங்கடா, உங்கள் அப்பா சொன்னார் ஆஃபீஸில் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுன்ட்டு. அதனால் நீ போயிட்டு வந்துட்டேன்னா எல்லாரும் உங்கள் 2 பேரையும் பார்த்துருவாங்க. அதுக்கு தான்டா அப்பா சொல்கிறாரு. சரியா, சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. இங்கே தேவங்க நல்ல நேரத்தில் வந்தீங்க போக தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? என் மனசில் ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ என்ன தான் நினச்சிட்ருக்கேன்னு தெரியல, என்னத்தை நினச்சிட்ருக்கணும் புரியலை. இங்கே பாரு தேவன், இந்த மாதிரி சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்காதுன்னு பாட்டி கிளம்பு போகணும். என்ன நான்லாம் வரமாட்டேன், நீ இப்போ வரந்தே தீர்ற புரியுதா? அப்பா ஆர்டர், நம்ம போய் தான் ஆகணும். உங்கள் அப்பா ஆர்டர் போட்டால் நான் வரணுமா? மரியாதை கொடுத்து பேசுனேன். நான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும், நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன்ற. இதில் நான் உனக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வர பேசணுமா? போடா, நீ என்னை பொண்டாட்டியே மதிக்கல, நான் அதுக்கு உனக்கு பொண்டாட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஜங்குக்கு காண்டாயிட்டு அப்படியே தேவன் பிடிச்ச பெட்டில் போட்டு லவ் பண்ணுறான். தேவனுக்கு ஒரு நிமிஷம் படபடன்னு ஆயிடுச்சு. ஜங்குக்கு என்ன பேசு, இப்போ பேசு, என்ன இதுக்கு தானே வெயிட்டிங்? பண்ணிடுவோமா, நான் இறக்கிடுவா, அப்போ நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு தான் உனக்கு டைம் கொடுக்கலாம், சரி கொஞ்ச நாள் லவ் பண்ணலாம், லவ் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா நீ ஓவராக தானே பண்ணுற. உனக்கு இது கண்டிப்பாக வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்கே தேவன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு நீ எந்திரி முதல்ல, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? இறக்கல, நீங்கள் என்ஜாய் பண்ண சரியா, எங்கேயும் போவேன், இங்கேருந்து என்ஜாய் பண்ணலாம் 2 பேரும், நீ மோன் பண்ண நான் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேவோட ட்ரெஸ்ஸில் கை வைக்க தேவன் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு போதும் ஜங்குக்கு எல்லாம் போதும், உன்னை சும்மா ஸ்டடக் பண்ணலான்னு நான் வந்தேன், எனக்கு ரொம்ப பேசிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். ஸோ ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியே வரான். ஜங்குக்கு அப்படியே பேசலாம் ட்ரை பண்ணுறான், ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம் அப்படின்னு அவனுக்கே தெரியுது. தேவன் கிளம்பி கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடறான். இப்போ 2 பேரும் பைக்கில் தான் போகிறாங்க. இப்போ தேவன் தான் அப்படியே அமைதியாக வரான். ஜங்குக்கு இது வீடாக இருக்குது, எனக்கு காலையில் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் சொல்லி யோசிச்சுட்டு இவன் இப்படி இருக்க மாட்டானே சார், ரொம்ப ஏதோ பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. இப்போது 2 பேருமே அந்த பார்ட்டி ஹால் தான் போகிறாங்க. ஹால் போனோன்னா தேவன் பாட்டு உள்ளே போகிறான். இங்கே ஜங்குக்கு தான் பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே வரான். அவனுக்கு காலேஜில் பங்கு நிறுத்தும் போது அடுத்து தேவங்க என்ன பண்ணியிருப்பான் அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே வரான். தேவன் பின்னாடி தேவங்க அப்படியே குடுக்குன்னு நடந்து போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்டில். இப்போது அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து ஜங்குக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, தேவங்க நார்மலாக பேசுகிறாங்க. இப்போ தேவங்க தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கு வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான், எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்பெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து அடுத்த பிஸ்னஸ் பார்க்க போகிறனால ஸோ இதெல்லாம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா வந்து எல்லாமே ப்ரீ பிளானாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து ஜங்குக்கு வந்து 3rd year முடிச்சிடும். ஸோ தேவன் வந்து 3rd year படிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தேவன் தான் அப்படியே யாரையோ பார்த்துட்டு கை காணிக்கிறான். ஸோ அவன் சவுண்டு கேட்டோன்னே ஜங்குக்கு இப்படி திரும்பி பார்க்குறான். தேவன் யார் பக்கத்துலேயும் போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அப்படியே நேராக இந்த பக்கம் அவங்க பார்ட்னர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். ஹே எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தேவன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஃபிலிக்ஸா, இங்கே பாரு பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி மாறிட நீ? என்னடா காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிட்ட, என்னடா ஆச்சு அதுக்கு பிறகு?
டேய் உனக்கு தான் தெரியும்ல அப்பா பிஸ்னஸ் இருக்குது, அப்பா பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு. சரி சரி அப்புறம் என்ன வேறு என்ன விசேஷம்? தேவ் கூப்பிடல ரொம்ப மறந்துட்டேன், தப்பாக நினைக்காதடா, ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்கே உன் ஹஸ்பண்ட்? அந்த அவனா? ஏன்டா இப்படி பேசுகிற? சரிதான் அண்ணா நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காணிச்சு கொடுக்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான், பார்த்தா தேவன் வந்து அவனை கை காணிக்கிறது இதெல்லாம் ஜங்குக்கு தெரியுது. யாருக்கிட்ட இருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி உருவாகிட்டே இருக்கா. இப்போ ஃபிலிக்ஸ் தான் லைட்டாக ஹக் பண்ணிட்டு தியாங் ஒன்றுதான்டா தியாங் ரொம்ப மிஸ் பண்ணேன், எவ்வளோ ஜாலி டேட் தெரியுமா, நீ என் லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும், நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன நிறைய முக்கியமான விஷயங்களில் ஒன்றும் கூப்பிட முடியாமல் போயிடுச்சு. சரிடா என்னாச்சு லைஃப்பில், அதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு, எனக்கு கதையை கேட்குறது தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இதில் தான் போய் உட்காந்துட்டு அந்த கவுண்டர் மாதிரி இருக்கும்ல, ஸோ இதில் போய் உட்காந்துட்டு இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிலிக்ஸ் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா. நான் கல்யாணம் ஆகிடுச்சான் உண்மையிலேவா? ஆமாடா. எப்போண்டா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நான் இங்கேருந்து போனேன்ல, அப்புறமே அப்பா அதோ பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. முதல்ல 1 வருஷம் செம்ம சண்டை, அவளுக்கு எனக்கு பிடிக்குதா இல்லையா எனக்கு தெரியல, சச்ச என்ன சென் எதுவுமே பண்ணாலும் அப்படியே அமைதியாகவே இருப்பா, நான் திட்டனாலும் அமைதியாகவே இருப்பா, அதுக்காண்டி விழுந்துட்டேன்டா. சரிதான் யாருடா அந்த பொண்ணு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? யாருடா அப்படிங்கிற மாதிரி தேவங்க அப்படியே கியூரியாசிட்டிலாம் கையை பிடிச்சிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு இதை பார்த்துட்டு யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், என்ன அப்படி மயிறு பிடுங்குற வேலை அவனுக்கு அவன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காண்டிலே இருக்கான், விட மாட்டேன்றானுங்களே, பேசிகிட்டே இருக்கானுங்களே, கிளறு கட்டைங்க விட்டு தொலைங்கடா என் பொண்ணுட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு ஃபீலு. இங்கே தேவங்க அப்படியே பிடிச்சிட்டு சொல்லு பொண்ணியார் அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருக்க. அதான்டா சீனியர். எந்த சீனியர்டா? லில்லிடா. டேய் லில்லி சீனியரா? சரி டே லில்லி சீனியரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமாடா இதுக்கே இப்போ டே சீனியர்டா, பரவாயில்ல 2 வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. டே இருந்தாலே நீ பின்னாடி சுற்றிட்டே தான் இருந்த, ஒரு விளையா மடக்கி போட்ட பற்றியா? சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சிங்க ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். இங்கே ஃபிலிக்ஸ் தான், சரிடா நான் போகிறேன், லில்லி கூப்பிட்றான். சரி கேட்டதான் சொல்லு, ஒரு நாள் கண்டிப்பாக வரேன். ஆமாம் ஃபிலிக்ஸு சொல்லுடா. இல்லைடா எத்தனை பேபிஸ்? டே அதுக்கு என்ன பிளான் பண்ணல, லவ் பண்ணிட்டா அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் தான் சொன்னான், லவ் பண்ணலாம் அப்போ தான் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்ட்டு, இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கும், லவ் நிறைய பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து சிரிச்சிட்டே போக இங்கே தேவங்க தான் அப்படியே டாட்டா காண்டி அப்படியே அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த பக்கம் திரும்பினா ஏதோ ப்ராட் செஸ்டில் போய் இடிச்சு நிற்கிறான். யார் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து தேவன் கையை பிடிச்சி தரத்தை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக் வெயிட், ஜங்குக் கால் வலிக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இப்போ ஜங்குக் அப்படியே பார்க்குறான், தேவங்க அப்படியே ஸ்லிப்பாக எடுத்து விழுற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். அப்படியே வந்து தூக்கி ஷோல்டர் போட்டு அங்கேருந்து கூட்டு போகிறான். எங்கே கூட்டு போகிறான்னு பார்த்தா அது கிளப் ஏரியா தானே, ஸோ மேலே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ரூமை அப்படியே வந்துட்டு போட்டு அப்படியே மேலே போய்ட்டு அந்த ரூமில் தூக்கி தேவங்க டப்புண்டு போடுறான். போட்டு கதவை சத்திட்டு என்ன அவன் யார் அதான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தியா? என் ஃப்ரெண்ட் ஜங்குக். ஃப்ரெண்டுனா ஏன் கட்டி பிடிக்கணும், ஏன் கணத்தில் கிஸ் கொடுக்கணும்? ஜங்குக் அது க்ரீட்டிங்ஸ், உனக்கு தெரியாதா? நான் ஜெர்மனில் தான் படித்தேன், எனக்கு அந்த கருமம்லாம் தேவையில்லை. நீ எப்படி அவன் சீக்ஸில் நீ கிஸ் பண்ணான், இப்படி தானே கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு தேவங்க பிடிச்சது கிஸ் பண்ணுறான். தேவங்கா டே இவ்வளோ நாள் இது எங்கடா வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் லீவ் மீ அப்படிங்கிறான். இங்கே ஜங்குக் விடுற மாதிரியே தெரியல. அப்படி பிடிச்சிட்டு என்னடா சும்மா இருக்க, என்ன சீண்டி பார்த்துட்டே இருக்க? நானும் சரி லவ் பண்ணலாம், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம், பொண்டாட்டி கூட அவன் நம்மளை புரிஞ்சுப்பா, நம்மளும் அவளை புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீ எல்லாம் நடந்து முடிச்ச பிறகு தான் லவ்ங்கிற பொருளே இருக்க போல. நான் ஏன் அப்படி இருக்க போகிறேன், நான் அப்பெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி போயிட்டு பெட்டில் போய் உட்காரான். இங்கே ஜங்குக் தான், நீ அப்படி இல்லை இப்போ எதுக்கு நீ பக்கத்தில் வர, வெளிப்போ, நான் போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போகிறதுக்கா இந்த ரூமை நான் இப்படி டெக்கரேட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால தான் அவன் அப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் அப்படியே ரெட்டியாக இருக்குது. ஐயோ தலைவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கான் போலயே, மாட்டினோம் செத்தோம் ஓடுறதையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் மைண்டில் ஓடுது. இப்போது என்னடா நீ டர்ட்டி நினச்சிட்ருக்கியா? இல்லை உன்னோட பக்கா பர்வெட்டா நான் பார்க்குறியா? இந்த பர்வெட் என்னெல்லாம் பண்ண போகிற நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடா. இப்போ தியாங்க அப்படியே பிடிச்ச பெட்டில் தான் தள்ளுறான். தியாங்க ஒன்றும் புரியல. ஜங்குக் அது நான் தெரியாமல் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். நீ சொன்ன மாதிரி ஒரு ஒன் இயர் லவ் பண்ணலாம், அப்புறமா எதனா பார்த்துக்கலாமே, காலேஜை முடிக்கணும்ல, நான் முடிச்ச பிறகு அதுக்கு தான் இது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஃபுல்லாக சேஃப்டிஸாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜங்குக் கால் மீ டாடி,
நான் அவனை பேபின்னு கூப்பிட்றேன்ல. பேபியா? ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல இங்கே தியாங் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே தியாங் அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே பிடிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் தான் அப்படியே அந்த ப்ராசஸ்லாம் செம்ம வைல்டாக போயிட்டு இருக்கு. தியாங்கோட மார்னிங் சவுண்ட் அந்த ரூமையும் தாண்டி வெளியே கேட்குற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. தியாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் விடுற மாதிரி தெரியல. அப்படியே ஒரு 4-5 சேஃப்டிஸ் 4-5 ரவுண்டு அப்படியே 6-7 ரவுண்டுன்னு போயிட்டே இருக்கு. இப்போ மார்னிங் ஒரு 4 o'clock போல் இருக்கும். இங்கே தியாங் தான் அப்படியே ஜங்குக் கூட செஸ்ல அப்படியே மேலே படுத்துருக்கான். படுத்துட்டு அப்படியே ஜங்குக் கூட செஸ்லேயே கடிக்கிறான். ஏய் எது கடிக்கிறேன்? ஒன்று நான் இன்னும் சென்னு நினச்சேன். நானும் தான் ஒன்று என்ன சென்று பேபின்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லையே. என்ன சுயரூபெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சது தானே இந்த. அப்புறம் எப்படி நீ காலேஜ் மட்டும் ரொம்ப நல்ல பையன், இந்த சண்டான பையன் பேர் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் நீ சுத்தமாக அப்படி இல்லை சரியான பர்வெட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. காலேஜில் எனக்கு வேறு வருவோம், வெளியே வந்தால் நான் வேறு வருவோம். நான் ஜான் ஜங்குக்கா இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்போம். எப்போ ஜேகேவாக மாறணும் அப்போ இப்படி மாறிடுவேன். ஏன்னா உனக்கு என்ன டிசார்டரா? ஒரு டிசார்டரும் கிடையாது. உன்னை பார்த்தாலே அப்படி மூடி வருது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தியாமோட பட்டிலே கை வச்சு அப்படியே அமுக்குறான். வலிக்குது நான் தடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். மனதின் வலிகளில் சுகத்தை கண்டேன்.